ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகம் என்றாலே ஆன்மீக பூமி என இந்தியா முழுக்க உள்ள மக்களால் அறியப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தின் புகழை இந்தியா மட்டுமின்றி உலகெங்கும் பரப்பும் வகையில் சுமார் 1000 வருடங்களை கடந்து இன்றும் கம்பீரமாக நிற்கிற இந்த தஞ்சை பெரிய கோவில் வரலாறு குறித்தும் அதன் சிறப்புகள் பற்றியும் சுவாரஸ்ய தகவல்களை இப்போது பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் பெரிய கோவில் 33,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு கோவிலாக இருக்கிறது. இந்த கோவிலின் வெளிப்புற மதில் சுவர்கள் 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சை பகுதியை மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். கிழக்கு திசை நோக்கியவாறு உள்ள ராஜகோபுரம் அமைந்த கோவிலாக இந்த தஞ்சை பெரிய கோவில் இருக்கிறது. இந்த திருக்கோவிலுக்கு 3 திருவாயில்கள் உண்டு. 3 திருவாயில்களுக்கும் முறையே ராஜராஜன் திருவாயில், கேரளாந்தகன் திருவாயில், திருவணுக்கன் திருவாயில் என்கிற பெயர்கள் உண்டு. முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் என்பதால் திருக்கோவிலுக்கு கற்றளி என்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இந்த கோவில் கட்டப்பட்டதில் மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கோவில் கட்ட தேவைப்பட்ட கருங்கற் பாறைகள் கொண்ட மலைகள் எதுவுமே தஞ்சாவூர் அமைந்துள்ள பகுதிக்கு 60 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்குமே கிடையாது என்பதுதான். கோவிலின் 3வது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் சுமார் 13 விமானங்களை கொண்ட 216 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய கற்பகிரக விமானமும் அதற்கு நேரெதிராக மிகப்பெரிய நந்தி சிலை கொண்ட மண்டபமும் அமைந்துள்ளன. கோவிலின் சுற்றுப்புறங்களில் யாகசாலை எனப்படும் ஹோமங்கள் நிகழ்த்தும் மண்டபமும், பண்டசாலை எனப்படும் கோவிலுக்கு தேவையான பொருட்களை வைக்கிற அறைகள் கொண்ட மண்டபமும், பாகசாலை கோவிலுக்கு தேவையான பிரசாதங்களை சமைக்கிற சமையலறை மண்டபமும் அமைந்திருக்கின்றன. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு, மூலவர் மண்டப விமானத்தின் நிழல் கோவிலின் தரை மீது விழாது என்பதுதான். கோவிலின் மூலவர் தெய்வமான சிவபெருமான் பெரு உடையார் எனும் பெயரிலும், அம்பாள் பெரிய நாயகி என்கிற பெயரிலும் அழைக்கப்படுகிறாள். கோவிலின் தலவிருட்சமாக வன்னிமரம் இருக்கிறது. இந்த திருக்கோவிலின் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோவிலின் கருவறை லிங்கம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. 12 அடி உயரம் கொண்ட லிங்கம் தமிழ் மொழியின் 12 உயிர் எழுத்துக்களை குறிக்கிற வகையிலும், 18 அடி உயரம் கொண்ட லிங்கத்தின் பீடம் 18 மெய் எழுத்துக்களை குறிக்கிற வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத வகையில் சண்டிகேஸ்வரர் தனி சன்னதி இந்த தஞ்சை பெரிய கோவிலில் மட்டுமே உள்ளது. கோவிலில் நவகிரக சன்னதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிவபெருமானே நவகிரக நாயகர்களின் அம்சம் கொண்டவராக இருப்பதால் கோவிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக நவலிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60 வகை மீன்களின் பெயர்கள் கோவிலில் வாராகி அம்மனுக்கு என தனி சன்னதி உள்ளது. சோழ மன்னர்களில் இணையற்றவரான ராஜராஜ சோழன் இந்த வாராகி அம்மனை வழிபட்டு சென்று அனைத்திலுமே வெற்றி பெற்றதால் இன்றளவும் இந்த அம்மனை வழிபட்டு செல்பவர்கள் தாங்கள் ஈடுபடுகிற காரியங்களில் அனைத்துமே வெற்றி கிட்டுவதாக கூறுகிறார்கள். கோவிலில் நடைபெறுகிற எந்த ஒரு சிறப்பு விழாக்களும் இந்த வாராகி அம்மனுக்கு வழிபாடு செய்த பிறகுதான் நடத்தப்படுகிறது. சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற சோழ மன்னர்கள் இந்த தஞ்சை பெரிய கோவிலை சிற்பங்களின் சொர்க்கமாகவே படைத்துள்ளனர். இங்கே காணப்படுகிற ஒவ்வொரு சிற்பமும் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளன. சைவ வைணவ மத கதைகள் சிற்ப வடிவில் செதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கருத்தூணிலுமே ஒவ்வொரு வகையான சிற்பங்கள் செதுக்கப்பட்டு காண்போரை மெய்மறக்கச் செய்யும் வகையில் தஞ்சாவூர் பெரிய கோவிலை சோழர்கள் அமைத்துள்ளனர். இந்த கோவில் சைவ மத கோவிலாக இருந்தாலும் வைணவ மத தெய்வங்களான நரசிம்மர், திருமால், லட்சுமி தேவி ஆகிய தெய்வங்களின் சிலைகளும் மிக நேர்த்தியாக இந்த கோவிலில் செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் சோழர்கள் காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் பலவும் சிற்பங்கள் வடிவில் கோவிலில் செதுக்கப்பட்டு அதை காண்பவர்களுக்கு வரலாற்று பாடமாக திகழ்கிறது. தஞ்சை பெரிய கோவிலை சோழ வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர்களின் ஒருவரான ராஜராஜ சோழன் என்பவர் கட்டினார். இந்த தஞ்சை பெரிய கோவில் 1003 கட்ட துவங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த திருக்கோவிலை மிக நேர்த்தியாக கட்டி முடிக்க மொத்தம் 34 ஆண்டுகள் ஆனதாகவும் கூறுகின்றனர். சிவபெருமானின் மீது தீவிர ஈடுபாடு கொண்ட ராஜராஜ சோழன் தான் சிவபெருமானுக்கு மிக சிறப்பான பிரம்மாண்டமான, யாரும் மீண்டும் கட்ட முடியாதபடி ஒரு
கோவிலை அமைக்க விரும்பி இந்த மிக பெரும் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது. இந்த கோவில் கட்ட பயன்படுத்தப்பட்ட கருப்பாறை கற்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டின் தற்போதைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள மலைகளில் இருந்து ராஜராஜ சோழன் வெட்டி எடுத்து சென்றதாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். தஞ்சை பெரிய கோவிலின் கருவறை கோபுரத்தின் மீது இருக்கும் பிரம்மாண்ட கலசம் ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்டதாகவும் இந்த பிரம்மாண்ட கல்லை தந்த பெரிய கோபுரத்தின் மீது கொண்டு செல்ல தஞ்சைக்கு அருகிலுள்ள சாரப்பள்ளம் என்கிற ஊர் வரை மணல் கொட்டி கோவில் கோபுரத்திற்கு சரிவான பாதை அமைத்து பின்பு இந்த பிரம்மாண்ட ஒற்றை கல்லை அந்த மணற்பாதையில் உருட்டிச் சென்று இந்த கருவறை விமானத்தின் மீது பொருத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலின் கருவறை மண்டபம் என்பது தரையிலிருந்து 216 உயரம் கொண்டது. தமிழ் மொழியின் 216 உயிர்மெய் எழுத்துக்களை குறிக்கிற வகையில் சோழர்களால் இந்த உயரத்தில் கருவறை கோபுரம் அமைக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். கருவறை கோபுரத்தின் மீதுள்ள ஒற்றை கல்லாலான கலசப்பாறை மட்டும் 80 டன் எடை என கூறப்படுகிறது. தஞ்சை கோவில் ராஜராஜ சோழ மன்னனால் கட்டப்பட்டது என முதலில் 1886ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டு வரலாற்று ஆய்வாளரான யூஜூயின் ஊல்ஸ் என்பவர் ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சோழ பேரரசரான ராஜராஜன் இந்த கோவிலில் எங்குமே தன்னுடைய பெயரை பொறித்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் கோவிலை கட்டிய தலைமை சிற்பியான குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் பெயர் கோவில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. கோவிலை கட்டி முடித்த ராஜராஜ சோழன் கோவில் பயன்பாட்டிற்கு என பல கிராமங்களை தானமாக அளித்துள்ளார். மேலும் இந்த கோவிலில் நடைபெற்ற அகழ்வாய்வின் பணியின் பொழுது கிடைத்த செப்பு தகடுகளை ஆய்ந்த போது இந்த கோவிலை நிர்வகித்த நிர்வாகிகள், கோவில் அர்ச்சகர்கள், சேவகர்கள், கோசாலை காப்பாளர்கள், துணி துவைப்பவர்கள், காவலாளிகள், நாட்டிய கலைஞர்கள், இசை கலைஞர்கள் போன்ற பலதரப்பட்டவர்களின் பெயர்களும் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ராஜராஜ சோழன் இடம்பெயரச் செய்தார் என ரிசர்ச் சொல்கிறது. கோவிலில் மூலவர் சிலையான சிவபெருமானின் லிங்கத்திற்கு அடியில் மிக பெரிய அளவில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே இந்த கோவிலில் மூலவர் மண்டபத்தில் வெயில் காலத்தில் குளிர்ச்சியான தன்மையும் குளிர்காலத்தில் வெப்பமான தன்மையையும் பக்தர்கள் உணருவதாக கூறப்படுகிறது. கோவில் சார்பாக தினந்தோறும் பயணிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உணவு வழங்கப்பட்டதாகவும், மேலும் திருவிழாக்களின் பொழுது இந்த கோவில் சார்பாக பலதரப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டதாகவும் கோவில் குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழனும் மற்றும் சோழ அரச குடும்பத்தினர் அனைவருமே பலவிதமான பொருட்களை இந்த கோவிலுக்கு தானமாக வழங்கியுள்ளனர். தற்கால அளவின்படி 183 கிலோ அளவிற்கான தங்க பாத்திரங்களையும் 22 கிலோ அளவிற்கான தங்கம் மற்றும் வைரம் பதிக்கப்பட்ட நகைகள், 222 வெள்ளி பொருட்கள், பாத்திரங்கள், கோவிலின் தின பூஜை மற்றும் வருமானத்திற்காக 40 கிராமங்கள், பூஜை பயன்பாட்டிற்கு தேவைப்படும் பால் போன்றவற்றிற்காக சுமார் 10,000 பசுக்கள் போன்றவற்றை திருக்கோவிலுக்கு தானம் கொடுத்துள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சோழர்கள் கட்டிய இந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலை அவர்களின் காலத்தின் பின்பு தஞ்சையாண்ட பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள், மராட்டிய மன்னர்கள் போன்ற பலதரப்பட்ட மன்னர்களாலும் செப்பணிக்கப்பட்டு சீர் செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டது. மேலும் பெரிய கோவிலின் முன்பு தாழ்வார பகுதி, நந்தி மண்டபம், அம்பாள் சன்னதி, சுப்பிரமணியர் சன்னதி போன்ற சன்னதிகள் மட்டுமே சோழர்களுக்கு பிறகு வந்த மன்னர்களால் கட்டப்பட்டதாகும். தஞ்சை பெரிய கோவிலின் மூல மண்டபத்திற்கு நேர்புறத்தில் இருக்கிற நந்தி சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலையாகும். இந்தியாவில் உள்ள சிவாலயங்களில் இருக்கிற மிகப்பெரிய அளவிலான நந்தி சிலைகளில் இரண்டாவது பெரிய நந்தி சிலை இந்த தஞ்சை பெரிய கோவில் நந்தி சிலை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நந்தி சிலையின் உயரம் 14 அடியாகும். இந்த சிலையின் நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர். கருவறையில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளதோ அதே அளவுக்கு பிரம்மாண்டமாக நந்தி சிலை இருக்க வேண்டும் என விரும்பி ராஜராஜ சோழன் இந்த சிலையை நிறுவியதாக கூறப்படுகிறது. நந்தி சிலை இருக்கிற மண்டபம் மட்டும் பிற்காலத்தில் தஞ்சை ஆண்ட நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டதாகும். இந்த நந்தி சிலையின் எடை மட்டும் சுமார் 20 டன் இருக்கும் என கூறப்படுகிறது. மாதந்தோறும் இந்த கோவிலில் நடைபெறுகிற பிரதோஷ வழிபாட்டின் போது சிவபெருமானுக்கு நிகராக இந்த நந்தி பகவானுக்கும் சிறப்பு அலங்காரங்கள், பூஜைகள் செய்யப்படுகின்றன. பலதரப்பட்ட சிறப்புகளை கொண்ட தஞ்சை பெரிய கோவிலை நன்கு ஆராய்ந்த ஐநா சபையின் யுனெஸ்கோ எனப்படும் உலக பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு அமைப்பு
1987ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலை உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவித்தது. கடந்த 1997ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு நிகழ்வுக்கு பிறகு கடந்த 2020ஆம் ஆண்டு சுமார் 23 ஆண்டுகள் கழித்து தமிழக அரசு இந்து அறநிலைத்துறை மற்றும் பக்தர்களால் மீண்டும் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.